ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கொடுத்த இரண்டாம் வசனம் லூக்கா 23:43. யாராவது வாசிப்போம். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். டுடே யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். இந்த வார்த்தை ஏன் அவனுக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அந்த விஷயத்தை படித்து பார்த்தோன்னா 3 பேர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்காங்க. 3 பேர். அதில் ஒருத்தர் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் மறிக்கப்பட்டிருந்தார் இருந்தார். இன்னொருத்தர் பாவத்திலேருந்து சேவ் பண்ணி அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். இன்னொருத்தர் எல்லா பாவத்துக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. The one person who died for sin and the one who died for in their sin and the one who died saved from the sin. Amen. Salvation for everyone. ரட்சிப்பு எல்லா மனிதருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். அதுதான் ஆண்டவர் வசனத்தை சொல்கிறார். முழு மனதுடனே அவரை தேடும் பொழுது கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். 2 கல்லர் மத்தியில் கல்லராக அவர் ஆண்டவர் தொங்கிக்கிட்டு இருக்கார் சிலுவையில். அப்பொழுது பாருங்கள், ஒருத்தன் இகழ்றான், நீ கிறிஸ்துவாக இருந்தால் உங்களையும் என்னையும் ரட்சித்து கொள்ளுங்க. கிறிஸ்துவன்னு சொல்கிறீங்க, இத்தனை வருஷம் 3.5 வருஷம் நீங்கள் ஊழியம் பார்த்துருக்கீங்க, அவன் தெரிஞ்சிருக்கும், மைட் பி நியூ தட். நீ கிறிஸ்துவாக இருந்தால் உன்னையும் என்னையும் ரட்சிக்க சொல்லி ஆண்டவரை இகழ்றான். இன்னொருத்தன் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளுங்க. இஃப் யூ ஆர் இன் த கிங்டம் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி அந்த கல்லன் சொல்கிறத பார்க்கலாம். மனதுருக்கத்துடனே மனத்தாழ்மையுடனே தேவனை நோக்கி வர எல்லாருக்கும் ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் செகண்ட் பாயிண்ட், சால்வேஷன் இமிடியேட்டாக நடக்குது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்னை நீங்கள் உங்களோட ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, டுடே ஐ டெல் யூ யூ ஆர் வித் மீ இன் பேரடைஸ். நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இருக்கிறத பார்க்குறோம். நான் அந்த 3 ட்ரீயை எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு ட்ரீ ஒன் ட்ரீ ஆஃப் ரெடம்ப்ஷன் அண்ட் ஒன் ட்ரீ ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ஒன் ட்ரீ ஆஃப் ரிசப்ஷன். மீட்புக்குரிய ஒரு சிலுவையாக இருந்துச்சு. இன்னொன்று ரிஜெக்ஷன், அதாவது மறுதளிக்கப்படிய ஒரு சிலுவையாக இருந்தது. இன்னது ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சிலுவையாக இருந்துச்சு. ஒருத்தன் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணால், இன்னொருத்தன் ஆண்டவரை ரிசீவ் பண்ணால், ஒரு ட்ரீ எல்லாத்துக்கும் மீட்பு தரும்படியாய் அங்கே தொங்கிக் கொண்டிருந்ததை பார்க்குறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அவரை கூப்பிடுற மக்களுக்கு செவி சாய்க்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்காங்க. ஆமென். ரோமன்ஸ் 10:13 கூட வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 13. Everyone who calls on the name of the Lord will be saved. அதாவது இன்றைக்கி நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, அதாவது நாளைக்கு ரட்சிக்கப்படுவீங்க, அடுத்த வருஷம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, டுடே அப்படின்னா அட் த மூமெண்ட், அது ரைட் டைம், அது உடனே நடக்குது. இமீடியட்டாக சால்வேஷன் நடக்குது. சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன். சால்வேஷன் கம்ஸ் இமீடியட்லி. ஆமென். கர்த்தர் இடத்துல கேட்குற ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட உடனே இந்த மனம் திரும்புதலுக்குரிய ஆவி ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் மன்னிச்சுறாரு, உடனே ஏற்றுக்கிறாரு, உடனே என்ன கொண்டு போகிறாரு, அவனை ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றிடுறாரு. அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றுவார். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கலாம், எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மனதுருக்கத்துடனே அவர் இடத்துல வரும்போது கர்த்தர் உடனே அந்த சால்வேஷன் தரார். சால்வேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, confess the sin, repent and sin, faith in God word. Amen. அந்த கல்லன் தேவனிடத்தில் தான் செஞ்ச பாவத்துக்கு மனதுருகி அதை ரிப்பெண்ட் பண்ணால் அவர் மேலே நம்பிக்கை வச்சான். ஸோ அவன் சால்வேஷன் பெற்றுக்கொண்டான். சால்வேஷன் என்ன பண்ணுதுன்னா, சால்வேஷன் இஸ் லீட் டு எட்டர்னல் லைஃப். நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் பிறந்திருக்கீங்க, பாவத்தில் தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம் இல்லையா? நம்ம எல்லோரும் சொல்ல முடியுமா பாவம்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்ல முடியுமா? நோ ஒன் வில் எவர் சே. நம்ம பாவத்திலேருந்து தான் வந்திருக்கோம், பாவத்தில் தான் நம்ம பிறந்தோம். ஆனால் பாருங்கள், நம்ம ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த
ஒரு கல்லனை போல் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை உடனே ரட்சிக்கிறார். சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன், சால்வேஷன் கம்ஸ் இமீடியட்லி அண்ட் சால்வேஷன் லீட் டு எட்டர்னல் லைஃப். இதை தான் ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். ஆண்டவரோட ஒரு முக்கியமான கோலே வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவரை நமக்கு தந்திருந்தார். ஆமென். கர்த்தர் அப்படி தான், அதுக்காண்டி தான் அந்த உலகத்தில் வந்தார். அவருடைய பிதாவானவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வசனத்தையும் அந்த ஒரு மிஷனையும் ஃபில் பண்ணுறதுக்கு வந்த டயத்தில் கூட ஒருத்தன் மனது இருக்கும்போது அவர் அவ்வளோ வேதனையில் தொங்கிட்டு இருப்பார் இல்லையா. அவ்வளோ ரத்தம் சிந்திருக்கு, அவ்வளோ வேதனை இருக்கும். இவ்வளோ வருஷம் ஆண்டவட்டே அவர் பிதாவானவர்கிட்டே இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னை ஏன் கைவிட்டீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்குற சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அந்த டயத்துலேயும் ஒரு அதாவது இன்னொருத்தையும் வந்து இகழ்ற குறித்து இயேசு கிறிஸ்து கவனம் இல்லாமல் தன்னிடம் வந்து மனதிற்கு மேலே கவனம் வந்தார். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை இகழ்றவங்க இருப்பாங்க, நம்மளுடைய குற்றம் சாட்டுறவங்க, அவங்களெலாம் நம்ம நோக்கமாக இல்லாமல் நம்மகிட்ட நல்லதை பார்க்குறவங்க மட்டும் நோக்கமாக இருந்து இயேசு கிறிஸ்துவ பேர் நம்மளும் வாழ்ந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் சால்வேஷன் உண்டு. ஆமென். கர்த்தர் அதை தான் செய்ய வந்தார். ஒருத்தனோட எதிர்பார்ப்பு, அதாவது ரெண்டு கல்லன் இருந்தாங்க. ஒருத்தனோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, நீ கிறிஸ்துவானால் என்னை ரட்சியும் உண்மையை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லணும். அவனோட நோக்கம் என்னென்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களாகவே இருக்குது. என்னை ரட்சிங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிலிருந்து எனக்கு ஏதாச்சும் நன்மை நடக்குமான்னு பார்க்குறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்னன்னா, என்னை ரட்சிக்கிற அவர் வல்லவர், என்னை எட்டர்னல் லைஃப்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி விசுவாசிக்கிறான். நம்மளுடைய நோக்கங்களை எப்படி இருக்கக்கூடாதுன்னா உலகத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் இதில் கற்றுக்கிட்ட விஷயம். என்னோடய லைஃப்பில் நான் இதை தான் பார்க்குறேன். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாடாமல், இந்த ஏதாச்சும் மேன்மை கிடைக்குமா, ஏதாவது ஆசீர்வாதம் வருமானு இயேசுகிறதுல வராமல், அவர் செய்த நன்மை நிமித்தமாய் அவர் நமக்காக இருக்கிறான்ற அந்த ஒரு உறுதி நிமித்தமாக அவர் இடத்துல வந்தோன்னா நம்ம சேவ் பண்ணப்படுவோம். அதை தான் ஆண்டவர் சொல்வார், என்னிடத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னென்னா மேன்மைக்குரிய அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குலராய் மாறுவது தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தரதான் நமக்கு இந்த ஆண்டோட அல்டிமேட் கோலே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட முடியாதான். இதுக்கு யாராச்சும் ஏதாவது மறுக்கத்து இருக்கா? இல்லை. ஸோ ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம். இந்த மறுமை நம்பிக்கை எப்படி ஒரு கல்லன் பெற்றுக்கணும், அதே மாதிரி அந்த மறுமை நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துக்குள் நம்மளை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாள் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்துக்குரியதை மாத்திரமாக இருக்கிறதா, இல்லை மகிமைக்கடுத்து ஆவிக்குரியதை சார்ந்து இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படுறோமா? எவ்ரிடே நம்மளோட ஸ்பிரிட்டை ரெனியூ பண்ணுறோமா? எவ்ரிடே நம்ம கர்த்தருக்குள் வாழ்கிறோமான்னு சொல்லி நிதானிக்க வேண்டும். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் வந்தார், நம்மளை ரட்சிக்க தான் வந்தார், நம்மளை ஆசீர்வதிக்க தான் வந்தார், பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாத்திரக்கு தான் வந்தார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எவ்ரிடே நம்ம அதை ரிமைண்ட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் இம்மைக்கு மாத்திரமல்ல தேவனுக்குரியதை நாட வேண்டியதாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த வசனம் 1 Corinthians 15:19 யாராவது வாசிப்போம். 1 Corinthians 15:19. ஆமென். இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதைக்கப்பட்டவராக இருப்போம். இன்மைக்காக மாத்திரம் ஒரு கல்லன் இயேசுவை தேடினான், மறுமைக்காக இன்னொரு கல்லன் தேடினான். மறுமைக்காக தேடின ஒரு கல்லனை கர்த்தர் ரட்சித்தார், இன்மைக்காக தேடின கைவிடப்பட்டான். தேவனுடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தம் பண்ண நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணுறா இருக்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யார், நம்ம எந்த சூழ்நிலை வாழ்கிறோம், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி நிதானித்து அறியும்போது கர்த்தர் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். நம் தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் வரும்போது பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவராய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதை தான் salvation is for everyone, salvation comes immediately and salvation lead to eternal life. அதை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த வேலையும் கூட நம்ம சிலுவையின் தியானத்தை குறித்து நிறையா தியானிப்போம், நிறைய வசனங்களை கேட்போம். ஆனால் ஒரே ஒரு நோக்கம்,
இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா என்டர்னல் லைஃப்குள்ளே நம்ம என்டர் ஆகிறது. ஆமென். அதுக்கு தான் அவர் அங்கேருந்து வெளியே வந்தார். ஹெவன்ஸ்லேருந்து வெளியே வந்து நமக்காக பாவியாய் மரித்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினபடினால நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். ஆமென். அந்த சால்வேஷன் தான் கர்த்தர் நமக்கு தர வந்தார். அந்த சால்வேஷன் தான் கர்த்தர் நமக்கு ஃப்ரீயாக இலவசமாய் தருகிறார். ஆமென். அதை விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் இந்த 2 கலரில் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னென்னா சில பேர் பாவத்தில் வாழ்வாங்க, பாவத்தில் வாழ்ந்து அதை வந்து கன்ஃபஸ் பண்ண மாட்டாங்க, ரிப்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் மேலே ஃபெய்த் வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க சேவ் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு அவரை நம்பிக்கையாய் அவர் மேல் உறுதியாய் தரித்திருந்து மனதுருகி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும்போது அவன் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் மாறும். அதுதான் சொல்லுது, டுடே யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். ஐ டெல் யூ த ட்ரூத், டுடே யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது. உண்மையான மனம் திரும்புதலுக்கு மகிமை உண்டு. ஆமென். உண்மையான மனம் திரும்புதல் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒவ்வொரு டேவும் அது வந்து நம்மளோட ஸ்பிரிட்டை ரெனியூ பண்ணணும். அப்படி ரெனியூ பண்ணும்போது கர்த்தர் நம் மனம் திரும்புதலுக்கு மகிமையை தருவார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.